வணக்கம் இல்ல. நன்றி. என்ன பத்தி நானே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்த இந்த முகநூல் மாஃபியா. இந்த நண்பர் ஒருத்தர் சொன்னார், அருமையான வார்த்தை. முகநூல் மாஃபியா, Facebook மாஃபியான்னு. ஏதாவது ஒரு ஐடி வச்சுக்கிறது, தலைவர் போட்டோ வச்சுக்க வேண்டியது, என்ன செஞ்சாங்க ஏது செஞ்சாங்கன்னு தெரியல. ஒரு 10 20 ஆளை சேர்த்துக்கிறது, அப்படியே நம்மளை வச்சு அப்படியே வைரல் பண்றாங்க. ஆனா நல்லா இருங்கடா, நல்லா இருங்க. ஒரே நைட்ல ஒபாமா ரேஞ்ச்ல எங்கேயோ கொண்டு போயிட்டீங்க. என்னுடைய Facebookல அந்த வியூஸ், அந்த இது பாத்தீங்கன்னா, இன்சைட் பாத்தீங்கன்னாக்கா 1.5 லட்சம். நானா போய் என்னோட முகநூலை கொடுத்து நான் தான் இது பாருங்க அப்படின்னா கூட யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் காசு கொடுத்து ப்ரொமோஷன் பண்ணா கூட இவ்வளவு வியூ வராது. லட்சமா செலவு பண்ணா கூட இவ்வளவு வியூ வராது. ஆனா அவ்வளோ வியூ பார்க்க வச்ச நீங்க நல்லா இருங்க. ஆனா இப்ப உங்களுக்காக எல்லாம் நாங்க இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல. ஏன்னா நீங்க எல்லாம் அப்படியே சொன்ன உன்னையும் அப்படியே கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு, ஐயோ இப்படி நீ சொல்லிட்டாங்களே அப்படின்னு மூலையில அப்படியே முடங்கி கிடந்துகிட்டு போற ஆளு நான் கிடையாது. சரியா? 1000 பேர் 1000 என்ன வேணாலும் எழுதுங்க, என்ன வேணாலும் போடுங்க, எல்லாம் எனக்கு நல்லதுக்கு தான். புரியுதுங்களா? என் உயிரே போனாலும் சமம். அந்த மாதிரி ஆள் நானு. என்னத்துக்கு இதெல்லாம் அடக்கி உடக்கி உக்காந்துக்கிட்டு இருக்கேன்னா, இந்த கட்சிக்குள்ளார இந்த பதவியில இருக்கிறோமேங்கிற ஒரே ஒரு காரணத்தினால அத்தனையும் நான் அடக்கி வச்சிட்டு இருக்கேன். ரெண்டாவது, உங்க ஒரு சில இவனுங்களுக்காக, வீணா போனவங்களுக்காக நான் கட்சியை பத்தியோ இப்ப இருக்கிற எனக்கு நடந்த இந்த கொடுமைகள் எல்லாம் பத்தியோ நான் பேசவே மாட்டேன். ஏன்னா உயிரா உணர்வா நான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல இத்தனை வருஷ காலம் இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு என்ன ஒரு பெரிய ஆச்சரியமா போச்சுன்னா, ஒரு குடும்பத்துல இருக்கோம், எல்லாருக்கும் தெரியும், என்னோட ஆதியில இருந்து அந்த வரைக்கும் தெரியும், நம்மளுடைய எல்லா விஷயங்களும் தெரியும். ஆனா தெரிஞ்ச ஒரு கழக தோழர்கள் கூட அந்த முகநூல்ல கேட்கவோ பதிவு போடவோ இல்ல. இங்கதான் நேர்ல தான் என்னை அவ்வளோ எதிர்க்கிறீங்க அப்படின்னாலும் விட்டு கொடுத்து, எல்லாருக்கும் முன்னாடி விட்டு கொடுத்து வேடிக்கை பார்த்துட்டீங்க. இந்த இடத்துல ஒரு 3-4 பேருக்கு நான் உண்மையாலுமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யார் தெரியுமா? காஜாமலை விஜய் அவர்கள், முத்துசெல்வம் அவர்கள், எங்க துரராஜ் ஸ்ரீரங்கம் கேண்டிடேட் அவங்க, அப்புறம் அண்ணன் பகுதி செயலாளர், இவங்க எல்லாருமே என்கிட்ட மதிச்சு, அப்படி இருக்கக்கூடாதுமா, நீங்க உங்க தகுதிக்கு இது இல்ல, முதல்ல அந்த பதிவை எடுங்க, அப்படி எல்லாம் வேண்டாம், நம்ம பேசுவோம், நாங்க பேசுறோம், பிள்ளையை கூப்பிட்டு நாங்க கண்டிச்சுக்கிறோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அப்படி இருக்கணும்டா, அப்படி இருக்கணும். கழக தோழர்கள்னா அப்படி இருக்கணும். ஒரு கட்சிக்கு இப்ப எனக்காக மதனாவுக்காகன்னு அவங்க வர்றதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது. ஒரு மாவட்டத்துல ஒரு கட்சிக்குள்ளார ஒரு சின்ன சலசலப்பு வருது அப்படின்னா அதை ஊதி பெருசாக்குறான்னா அதுக்கு இடம் கொடுக்காதீங்கன்னு அவங்க எனக்கு பேசினாங்க. அந்த மாதிரியாவது நம்பரே நான் போட்டிருந்தேன், என்கிட்ட கூப்பிட்டு என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, அதான் நம்ம லட்சணம் எல்லாம் அங்க தெரியுமே, நாங்க அப்லோடு பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கோம். என்ன ஒரு நூல் கண்ணியம் குறையாமல் பார்த்தாலே எல்லாருக்குமே உள்ளங்கையில நெல்லிக்கணுமா தெரியுது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம இல்ல, தெரியும். இருந்தாலும் இந்த சாக்க வச்சு யார் யாரு என்னென்ன எப்படி எப்படி ஏன் அதெல்லாமே எனக்கு தெரியும். பாத்துக்கலாம், அதெல்லாம் அப்படி பின்னாடி பாத்துக்கலாம். அதெல்லாம் நான் இப்ப கலைஞர் போட்டோ வச்சுட்டு இதெல்லாம் நான் உங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூடாது. ஓடுகளின்னு ஒரு நாய் போட்டுச்சு, அந்த நாய்க்கு மட்டும்தான் நான் போன் அடி அடின்னு அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறான். சரி, அது மாதிரி ஒரு சில பேர் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணாங்க. ஆனால் இப்போ இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற சில நண்பர்களும் என்கிட்ட போன்ல அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு துளி கூட நாங்க வருத்தப்படல, ஆனா அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுட்டு, நீங்க முகநூல்லைக்கே வராதீங்கம்மா. ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம், ஒரு நண்பர் ஓடி வர்றாரு, அவருக்கு அவ்வளவு பெரிய அறிபறியான ஒர்க் இருக்கு, ஓடி வந்துட்டு, அம்மா அந்த இப்ப போட்டீங்கல்ல அந்த பதிவை நீக்கிருங்கம்மா, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன அக்கறைங்க அவருக்கு? அவர் ஏங்க எங்கிட்ட ப்ளீஸ் வேணும்? ஏன்னா என் தராதர் அப்படி.
அதனால உங்க முகநூல்ல இந்த பதிவு வேணான்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு சில பேரு ரொம்ப மதிக்கக்கூடியவங்க வந்து, என்ன இந்த மாதிரி ஸ்பான்றாங்களே என்னன்னு கேட்டோன்னையும் அப்பதான் எனக்கு ஒண்ணு கிளிக் ஆச்சு. நம்ம இது எங்கெங்கேயோ ஒன்று பிரயோஜனம் இல்லாமல என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம ஒரு நாளும் கவலைப்பட தேவை இல்லை, விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இப்ப நம்ம வந்து கேட்டது ஒரு 7 பேர் கேட்டாங்க என்னன்னு, இது மாதிரி எத்தனை பேர் வந்து தெரியாம இருந்திருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு விளக்க வீடியோ தான் இது. அரசு பள்ளி ஆசிரியராக நான் இருந்து இந்த கட்சிக்காக என்னை அர்ப்பணித்த போது 2021 30 வருஷம் நான் அரசியலில் இருந்தாலும் கூட நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஆசிரியருடைய அமைப்பின் மாநில மகளிர் அணியாக இருந்து, மாவட்ட செயலாளராக இருந்து, மாநில மகளிர் அணியாக இருந்து, ஐயா மீனாட்சி சுந்தரம் பின்னாடி கலைஞருடைய அடித்தொற்று உயிர்க்குயிராய் உணர்வாய் நான் வேலை பார்த்ததெல்லாம் பழைய கதை. கடைசியாக 2021ஆம் ஆண்டு நான் முழுமையாக என்னை கட்சிக்கு அர்ப்பணிக்கிறேன். அப்பவே எனக்கு 10 வருஷம் சர்வீஸ் இருக்கு. அப்ப நான் வாங்கின சம்பளம் 1,15,000 ரூபாய். இப்போ நான் சர்வீஸ்ல இருந்திருந்தால் 1,40,000 ரூபாய். என் சர்வீஸ் முடியிற வரைக்கும் நான் இருக்கிறதுக்குள்ளார எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பேன், எவ்வளோ இழந்திருக்கணும். ஒரு இத்தனை வருஷம் 5 வருஷம் ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 70,000 80,000 என்னுடைய இழப்பு. என்னுடையங்கிறத விட என்னுடைய குடும்பத்துடைய இழப்பு. 5 வருஷம் 60 மாசம் இதுக்கு மேலையும் இருக்கிற சர்வீஸுடைய வாகம் எத்தனை லட்சம் நான் வந்து என்னுடைய லாஸ்ல நான் போயிருக்கோம். அது மட்டும் இல்ல, நான் இந்த கட்சிக்காக நான் சொல்லிலாம் நான் காமிக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய கடமை அப்படிங்கிறத தாண்டி யாருமே செய்யல. எந்த மகளிரும் அந்த அளவு செய்யல. எல்லாரும் செய்தாங்க, ஆனா என்ன அளவுல யாருமே செய்யல. இது ஊரு உலகம் எல்லாருக்குமே தெரியும். அவ்வளவு தூரம் நான் செலவு பண்ணேன். ஏதோ ஒரு நாய் போட்டிருந்துச்சு, என்ன அது எல்லாமே எனக்கு ஞாபகம் கூட இல்ல. சம்பாரிச்சுட்டு ஆளுங்கட்சி ஆனோடனே இன்னொரு கட்சியில ஓடி போய் சம்பாதிக்க போச்சுன்னு. இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் கேளுங்க. நான் வந்து ஒரு சிங்கம் மாதிரி இருக்கக்கூடிய எங்க அண்ணன் அமைச்சர் மாண்புமிகு நேரு அவர்களுடைய ஆளுமையில அந்த சிங்கம் மாதிரியான ஒரு கர்ச்சனையில ஈர்க்கப்பட்டு அவர் பின்னாடி நின்று அரசியல் பண்ணணும் தான் அவரை செலக்ட் பண்ணி அவர் கூட நான் வந்து இணைந்து வேலை பார்த்தேன். 25 வருஷமா அவர் கூட இருக்கோம் நாங்க ஆசிரியரா. ஆனா கட்சி பணிய வெளியில இருந்து நாங்க பண்ணணுமே தவிர கட்சிக்குள்ள வந்து பண்ணவே இல்லை. அதுக்கான போட்டோ ஆதாரம் எல்லாம் இப்போ அந்த டிஸ்பிளேல பாருங்க. எந்தெந்த போட்டோ எல்லாம் பாருங்க. அவர் தேர்தல் களத்துல நான் நிக்கிறதும், அவருடைய ஆபீஸ்ல, இது வந்து எதிர்கட்சியா அண்ணன் இருக்கும்போது போகும்போதும் அண்ணன் கேட்டார், இங்க வாமா, என்னமா வேணும் கேளுமா அப்படின்னு கேட்டாரு. 3 தடவை 4 தடவை திரும்ப திரும்ப அவர் கேட்டிருந்தாலும், பல்வேறு காலகட்டங்களில் கேட்டிருந்தாலும், ஒரு நாள் கூட அண்ணா எனக்கு எதுவும் வேணாங்கண்ணா, நான் உங்களை பார்க்க தானே வந்தேன்னு சொல்லியிருக்கேன். பப்ளிக்கா வந்து நான் சொல்ல முடியுமா? பொய் சொல்லி அவர்கிட்ட ஏதாவது நான் ஆட்டைய போட்டு போனா, ஏதாவது நான் அப்படி இப்படின்னு ஏதாவது சம்பாரிச்சிருந்தா நான் இப்படி சொல்ல முடியுமா? ஒரு ஆள் ஒருத்தர் வந்து இந்த 6 வருட நம்ம ஆட்சியில மதனா டீச்சர் இந்த மாதிரி சம்பாதிச்சாங்கன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா என்ன சொல்றீங்களோ நான் கட்டுப்படுறேன். இந்த சும்மா அந்த டயலாக் எல்லாம் அடிப்பாங்க, நான் கழுத்து அறுத்துட்டு அதெல்லாம் தோண மாட்டேன். நீங்க அதை எப்படி ப்ரூஃப் பண்ணுமோ சொல்லுங்க. எவ்வளவு எனக்கு வெறி வரும், அத்தனை வெறியையும் அடக்கிட்டு இருக்கேன்னா அது என்னோட தராதரத்தினால. அப்புறம் பின்னான்னு கண்டமேனிக்கு பேசியிருக்கேன். ஆனால் ஒரு கௌரவமான குடும்பத்துல இருக்கிறதுனால அதெல்லாம் நான் ரெஸ்ட்ரிக்டட் பண்றேன். தப்பிச்சுவோம். உங்களுக்கு எல்லாம் பதிலாம் நான் சொல்லல, என்னோட மதிப்புக்குரியவர்களுக்காக இந்த வீடியோ போடுறேன். அந்த மாதிரி நான் வந்திருந்தாலும் கூட திருச்சி ஸ்ரீரங்கத்தில் மங்கம்மா நகரில் காயத்ரி அவென்யூ சங்கர் நகர் அப்படிங்கிற முகவரியில ஒரு 3 மாடி பில்டிங்க நான் வாடகைக்கு பிடிக்கிறேன் ஒரு பிசினஸ்க்காக. நம்ம வேலையை விட்டுட்டோம். ஏன்னா
வீட்டையும் கவனிச்சுக்குவேன். என்னுடைய ஆளுமையை வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே நான் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருப்பேன். என் வாழ்நாள் முழுவதும் ஏதாவது ஒரு இயக்கத்துல நான் ஒரு பெரிய பதவியில தான் இருந்திருக்கேன். அதனால பொது பணியில், மக்கள் பணியில் இருந்தவர்கள் யாரும் வீட்டுக்குள்ள முடங்கவே முடியாது. அந்த வகையில சரி, நம்ம வேலை இல்லையே, நம்ம ஒரு தொழிலதிபர் ஆகலாம்னு சொல்லி ஒரு 3 மாடி பில்டிங்க வாடகைக்கு பிடிச்சேன். அந்த வாடகை 50,000. ஏன் 50,000? அவங்க சொல்லிட்டாங்க. எங்களுக்கு வந்து நான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு ஆபீஸ் செட்டப். ஏன்னா இப்ப நீங்க பார்க்கலாம், இந்த ப்ராடக்ட நான் வந்து தயார் பண்றேன். இந்த இந்த இது வந்து பொள்ளாச்சி பேஸ் காயர் பிசினஸ். இப்ப பாருங்க, அந்த ப்ராடக்ட் எல்லாமே பாருங்க, என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு. இதெல்லாம் இந்த ஊர்ல விற்க முடியாது, வெளிநாட்டுல தான் ஏற்றுமதியே பண்ணணும். இப்ப வெளிநாட்டுல இருந்து பையர்ஸ் வராங்க அப்படின்னா அந்த ஆபீஸ் செட்டப் வந்து நல்லா இருக்கணும்னு எனக்கு அன்னைக்கு இங்க ஒருத்தர் சொன்னதுனால அந்த ஆபீஸ் செட்டப்புக்காக அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பூரா இப்ப நீங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பூரா என்ன நேர்த்தியா அழகா இருக்குன்னு. இதுக்காகவும் இதுக்கு அப்படியே அப்ஸ்டேர்ல வந்து என்ன ஆச்சு, ஒரு பெரிய குடோன் எனக்கு ஈஸியா கிடைச்சது. இப்போ இந்த மிஷின் நீங்க பாக்குறீங்க, இப்ப இந்த வீடியோவை பாருங்க. இந்த காயர் பாட்டு தயாரிக்கிற இடம். அப்போ எப்பவுமே ஆபீஸ் ஒரு பக்கம், இந்த மாதிரி குடோன் ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா பையர்ஸ் வரும்போது நான் ஒரு மீட்டிங் கொடுத்துட்டு அந்த குடோனை போய் அந்த மிஷினை காட்டுறது, அங்கேயும் இங்கேயும் அலையணும். இது ரெண்டும் ஒரே இடத்துல இருந்ததுனால அந்த ஓனர்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு கிரேன் வச்சு இந்த மிஷினை நான் தூக்கப்பட்ட பாடு அவ்வளோ கஷ்டப்பட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு ஆபீஸ் செட்டப்பு. இதுதான் என்னுடைய ஆபீஸ். இதுக்குள்ளதான் அவங்க பார்லர் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இப்ப பாருங்க பார்லர். அந்த பார்லர்ல பாருங்க, ஏதாவது ஒரு திங்ஸ் இருக்கா அந்த செல்ஃப்ல பாருங்க, ஒரு திங்ஸ் இருக்கா பாருங்க. அந்த பார்லர் இது சும்மா வெட்டியாவே இருந்தது. ஏன்னா நம்ம எல்லாம் டீச்சரா இருந்ததோ அந்த பார்லர் பத்தியோ எதுவுமே தெரியாது, நமக்கு அதெல்லாம் நடத்தவும் முடியாதுங்கிற இதுல பேப்பர்ல கூட விளம்பரம் கொடுத்தேன். நீங்க பார்லர் இங்க ஒண்ணு வேஸ்டா இருக்கு, ஏன்னா நான் 50,000 வாடகை கொடுக்கணும். இந்த பார்லரை யாருக்காவது வாடகை கொடுத்தா அந்த வாடகைக்கும் அதுக்கும் ஈக்குவலானா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆபீஸ் மேல குடோன் இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பேப்பர்ல விளம்பரம் எல்லாம் கூட கொடுத்திருந்தேன். அப்ப கூட எனக்கு திறமை இல்லை, இந்த பார்லர் நடத்த கூட திறமை இல்லை. இவங்க இந்த மாடியில ஸ்பா நடத்துறோம் அப்படின்னாங்க. அங்க உட்கார்ந்துருக்கேன் பாருங்க, இதுதான் என்னுடைய அலுவலகம். அது பக்கத்துல இந்த கதவு போட்டிருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ளர எல்லா ஸ்டோர் ரூமா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது கிட்டத்தட்ட என் ஆபீஸ்ல வந்த எல்லா பேருக்குமே தெரியும். இப்போ இந்த இன்விடேஷனை பாருங்க, இந்த கம்பெனி தான் எக்கோ கிரீன் பாரடைஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில நான் கஷ்டப்பட்டு கம்பெனியை பதிஞ்சு ஜிஎஸ்டி இது பண்ணி எல்லாமே பண்ணி இந்த தொழில் முறையை நான் கத்துக்கிட்டதுக்காக எத்தனை ஒரு வருஷம் ஃபுல்லும் தமிழ்நாடே சுத்தி வந்திருக்கேன். இது எல்லாருக்குமே தெரியும்.
இவ்வளவு தூரம் நான் வந்து இந்த தொழிலை நான் செய்துகிட்டு இருந்தேன். இப்ப வந்து பாருங்க, இந்த கம்பெனியை திறக்கிறது வந்து மாண்புமிகு நேரு அவர்கள், அண்ணன் அவர்கள் தான் வந்து திறந்தாங்க. அவர்கள் வரவேற்பு பதாகைகளே பாருங்க. அவங்க அன்னைக்கு விழுப்புரத்துக்கு ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, தளபதி வந்திருக்காங்க, சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரத்திலேயே வந்துட்டாங்க. அவங்க வந்து ரிப்பனை கட் பண்ணிட்டு குத்து விளக்கு ஏத்துறாங்க, காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் வாங்குறேன், எனக்கு பணம் கொடுத்து என்னை ஆசீர்வதிச்சுட்டு போறாங்க. அடுத்தது அவருடைய அன்பு சகோதரர் நம்ம அண்ணா மணிவண்ணன் அண்ணன் வர்றாங்க, அவங்க திறந்து வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துது. அதுக்கப்புறம் எங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாருமே அந்த அலுவலகத்துக்கு வந்து என்னை வாழ்த்திட்டு அவங்களுக்கு நான் மரியாதை பண்ணி என்ன அவங்க மரியாதை பண்ணி இவ்வளவும் பண்றாங்க. இப்போ அந்த கீழே இருக்கிற அந்த பார்லர் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்பாற்பட்டது, எனக்கு தெரியாத ஒரு விஷயம். இருந்தாலும் அதுக்கு ஒரு திறப்புலா மாதிரி பண்ணிட்டா எப்ப வேணாலும் யாராவது வச்சு நடத்தினா நமக்கு காசு தந்துருவாங்க. காசுன்னா என்ன, அந்த வாடகையை ஷேர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அம்மா அவங்க ரேவதி முத்துசாமி நாட்டிய பேரொளி, அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு திறமையானவங்க. டாக்டர் மீனா இருக்காங்க, இவங்களை எல்லாம் வர சொல்லிதான் அதையும் சேம் டைம் அதையும் நாங்க திறந்து இதை வந்து மிக சிறப்பா அருமையா இந்த ஃபங்க்ஷனை நான் நடத்தினேன். இந்த தொழிலையும் நான் செய்தேன். ஆனா நான் ஒரு ஆசிரியரா இருந்திருந்தா என்னுடைய தொழிலுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. நான் ஒரு நார்மல் பெண்மணியா இருந்திருந்தா கூட இந்த தொழில குரோர் கணக்குல நான் கொண்டுட்டு போய் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆயிருப்பேன். ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில நான் சிக்குனதுனால வேண்டுமென்றே என் மீது பொய்யான குற்றச்சாட்டை வைத்து காழ்ப்புணர்ச்சிக்காக திட்டமிடப்பட்ட சதி செயல்தான். இவங்க ஸ்பா நடத்துறாங்க, சரி அப்படியே ஏதாவது ஸ்பா அப்படிங்கிறது ஒன்னே கூட எனக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தாங்க தெரிய வருது. அப்படியே ஒரு ஸ்பா நடத்தி இருந்து ஒரு குற்றச்சாட்டை, ஒரு பொய்யான அவதூறை பரப்பி இருந்தா கூட கொஞ்சமாவது மனசு ஆறி இருக்கும். அந்த இப்ப பாருங்க அந்த போட்டோவை, அவ்வளவும் குப்பை. அதுக்குள்ளார எல்லாமே என்ன நடந்துகிட்டு இருக்கு, குப்பையா இருக்கு. நான் வச்சிருந்த அத்தனையும் மூட்டை கட்டி அதை ஸ்டோர் ரூமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே வராங்க, எல்லாருமே போனாங்க. கடைசியாக அதில் எந்த விதமான ஸ்பாவும் நடைபெறவில்லை அப்படின்னு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. உண்மைத்தன்மை அறியப்பட்டிருக்கிறது. இது ஆணித்தரமா சொல்லப்பட்டிருந்தாலும் என் மனசுக்குள்ளார ஆழமான ஒரு பாதிப்பு உண்டு பண்ணிடுச்சு. இது எனக்கு என் லைஃப்ல புதுசு. என்னடா, ஏன் இவ்வளவு பெரிய எடுத்தோடனே ஒரு பெண்மணி மீது எப்படா நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க, எப்படா உங்களுக்கு கடவுள் எல்லாம் இன்னும் உயிரோட வச்சிருக்கு பாரு உங்களை எல்லாம். என்னை பார்த்து அப்படியே ஒரு குற்றச்சாட்டு பண்ணா. இப்ப இது இல்லைன்னு ஆயிடுச்சா? ஆனா விடமாட்டேங்கிறாங்க. யார் வந்தாலும் இந்த அம்மா ஸ்பா நடத்துறாங்கன்னு வேணுக்குன்னே இதை பண்ண நான் நேரா சென்னைக்கே போய் ஆதங்கத்துல அமைச்சர்கிட்ட நான் கேட்டுட்டு, என்னால ஆதங்கத்தோட நான் சொன்ன உடனேயும் அவ்வளவு கோவப்பட்டு அவர் வந்து மாத்திருக்காங்க. யாருன்னு கேட்டாரு. நான் என்ன சொல்லியிருக்கணும், யாரெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் போலித்தனமா எழுதி போட்டாங்களோ அவங்களும் சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க சொன்னாங்கனாலும் அவங்க வரலாமா? ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரணும்ல. நான் வந்து இந்த போலீஸ் எல்லாம் தான் என்னைய இந்த மாதிரி பண்ணனாங்கன்னு சொன்னேன். 7 பேர் உண்மைத்தன்மை அறியப்பட்டு எல்லா ரிப்போர்ட்டும் வாங்கி பார்த்துட்டு இல்லை இது வேண்டுமென்றே திட்டமிட்டு செய்யப்பட்ட சதின்னு தெரிஞ்ச பிறகு 7 பேர் அதிரடியாக ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார்கள். இதையும் பாருங்க. இப்ப இது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஏங்க, ஸ்பா வச்சு நடத்துறதுக்கு எவ்வளோ பெரிய ஜாம்பவான் அமைச்சரை துணிச்சலா கூட்டிட்டு வருவாங்களா? எம்எல்ஏக்களை கூட்டி வந்து திறப்பாங்களா? இது எப்படி வைப்பாங்க? தெரியாம வச்சுப்பாங்க. அப்படிதானே எல்லாம் வச்சு திணிச்சிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சொல்றீங்க. இப்போ சரி, ஓகே, யாரடா 10 ஓடுகள்ன்ற? யார 10 ஓடுகள்ன்ற? எத்தனை வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது? நான் எப்ப ஓடுனேன்? என்னைத்தான் அங்க இருக்கவே விடலையே, தினமும் ஒரு பிரச்சனை. இதெல்லாம் தினமும் நான் அமைச்சிட்டு கொண்டுட்டு போய் சொன்னா 2 தடவை 3 தடவை சொல்லலாம், 4 தடவை என் மேல அவர் கோவப்பட மாட்டாரு. ஆனா ஒண்ணு உண்மை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன்,
அமைச்சரை தவிர அங்க இருக்கிற எல்லார்கிட்டயுமே நான் போய் சொல்லிட்டேன். இப்படி இப்படி நடக்குது, என்னென்ன மாதிரி நடக்குது, நான் என்னென்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்ல மாட்டேன். அது சொந்த இதுக்குள்ள இருக்கிறது, அது வெளியில போய் சொல்றதுக்கு இல்ல. இது அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் லைட்டா சொல்றேன். எல்லார்ட்டையும் சொன்னேன். எல்லா அமைச்சரை தவிர எல்லார்கிட்டயுமே நான் சொல்லிட்டேன். ஆனா அவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் அக்கறை எடுத்து இதுக்கு ஒரு க்ளோசர் கொடுக்கல. எனக்கு இருக்க மனநோய் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு, ப்ரெஷர் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா நமக்கு அந்த மாதிரி லைஃப்ல வாழ்ந்தது கிடையாது. நாமெல்லாம் அமைதியா காலத்தை கடந்து நல்லவங்களை மட்டுமே பார்த்திருக்கேன், பெரியவங்களை மட்டுமே பார்த்திருக்கேன். அமைச்சர் கூட என் மேல போங்கமா வாங்கமான்னு தான் சொல்லியிருப்பாரு. அவ்வளவு உதாரணத்துக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த நேரத்துல என்னையும் அண்ணன் நேருவையும் பிரிச்சவன் நாசமா போயிடுவீங்கடா, நீங்க நாசமா போயிடுவீங்கடா. இவ்வளோ பெரிய விஷயத்துல இருந்து என்னை தூக்கிட்டு நான் வெளியில என்னைய கடத்துறேன்னா நீங்க தாண்டா காரணம். நீங்க போட்ட பக்கா பிளான் தான் காரணம். அவரை விட்டு நம்ம பிரியிறோம். ஆனா அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன். கடைசி வரைக்கும் அவருக்கு உயிரா நான் நன்றியோட தான் இருப்பேன். ஆனால் உங்க மோசமான மூஞ்சில நான் முழிக்க கூடாதுன்னு தான் அந்த கட்சி விட்டு வெளியில போறேன். தவிர ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு, ஆமா நான் என்ன கேக்குறேன், ஆளுங்கட்சியில போய் சேர்ந்துக்கிட்டு அங்க ஒருத்தன் சொல்றான், அவனுக்கு தான் அந்த பதிவு. இந்த போடுற போட்டுல இனி ஒரு பொம்பளை கூட கட்சியை விட்டு போடணும் டிங்க என்ன திட்டுங்க கூட முடியாது உன்னைய. நான் பாச போராட்டத்துல கடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் அமைச்சரை போய் பார்த்தாலும் எப்படி நினைக்கிறாரோ தெரியலையே, இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு தொடர்ந்து என்னைய அமைச்சர்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு 4 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. 4 வருஷமா இந்த 4 வருஷமா போராட எனக்கு தான் ப்ரெஷர் கொடுக்குறானுங்களே தவிர அமைச்சர்கிட்ட போயிட்டு சொன்னியாமான்னு எல்லாரும் கேக்குறீங்க. சொல்ற நிலைமையிலயா அவர் இருந்தார்? தூங்க முடிஞ்சுதா, சாப்பிட முடிஞ்சுதா? நான் போய் என் பிரச்சனையை பத்தியே பேசிட்டு ஏன் நீங்க எல்லாம் சமாதானமா சொல்லி நீங்களே க்ளோசர் பண்ணிருக்கலாமே, பண்ணவே இல்லையே யாருமே இது வரைக்கும். பாயிண்ட் ஒருத்தன் சொல்றோம், போனா என்னடா ஏண்டா தளபதியுடைய அண்ணனோட பொண்ணே போய் அந்த கட்சியில சேர்றாங்க. வாயை திறந்துருவீங்க, வாயே இருக்காது உங்களுக்கெல்லாம். அமைதியா பேர்வா மதனா அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல, உங்களை எல்லாம் பத்தி பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்ல. சோ இப்ப பாயிண்ட்டுக்கு வரேன். இடையில எமோஷனல் ஆயிடக்கூடாது. அதனால என்னைக்கும் நான் உயிரை இருக்க வரைக்கும் அந்த நன்றியோட தான் நான் இருப்பேன். ஆனால் உங்க மூஞ்சில முழிக்க வேண்டியதா இருக்கே, உங்களை பத்தியே திங்க் பண்ண வேண்டியதா இருக்கே. கொஞ்சம் நெஞ்சமா பண்ணீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் முகத்திரைய கிழிப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா அது கட்சியில எல்லாரையும் கட்சிக்காரங்களை பத்தி பேசுற மாதிரி எல்லாம் கட்சிக்காரங்களும் இருக்கனால பேசுற மாதிரி ஆயிடக்கூடாது அப்படிங்கறதுனாலதான் நான் அது பொதுவெளியில நான் பேசல. சரியா? 1000 இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவங்கெல்லாம் இருக்காங்க, அதனால நான் பேசல. அதுக்காக தான் நான் சொன்னேன் போன்ல நம்பர் கொடுத்துருந்தேன். அது போன்ல பேசி என்கிட்ட நம்பர் வாங்கி என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டு இருந்திருப்பீங்களா? சரி, அந்த சத்தியாவா இருக்கட்டும், அந்த இதா இருக்கட்டும், அவங்களா இருக்கட்டும், அதை பத்தி எல்லாம் நான் அப்புறமா பேசுறேன். இப்போ ஒண்ணு யோசிக்கிறேன், இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, என்ன பண்ணாங்க அந்த கழக தோழர்கள்லாம்? நான் சொன்ன அந்த நன்றி சொன்ன 4 பேரை தவிர ஒருத்தர் கூட பேசல. அவங்களே வேணுக்குன்னு பேச வைக்கிறாங்க. என்னத்துக்கு நான் பொறுக்கணும்? என்னோட உரிமை, என் தாய்க்கோ என் கணவருக்கோ கூட என் மகள்களுக்கோ கூட என் தனிப்பட்ட முடிவுக்கு உரிமை கிடையாது. சரியா? கட்சிக்கு வந்தேன், அப்பளுக்கு இல்லாம இப்ப கூட ஒரு வீடியோ பாருங்க, இந்த வீடியோ பாருங்க, இது என்ன தேதியில போட்டிருக்கேன்னு பாருங்க, Facebookல போய் பாருங்க. 5ஆம் தேதி போட்டிருக்கேன், 4ஆம் தேதி ரிசல்ட் வந்திருக்கு, 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் நான் போடுறேன். அப்பதான் போட்டோ எடுத்து மாட்டுறேன். நீங்க அந்த Facebookல நான் அப்லோடு பண்ண தேதிய பாருங்க. தோத்து போயிட்டாங்கன்னு போறதுக்கு உங்களை மாதிரி புறம்பு கிடையாது. ரைட்டா? இப்போ முக்கியமா கடைசியா முடிக்க போகும்போது நான் ஒரு விஷயம் சொல்லிடுறது என்னதுன்னா, இந்த மாதிரி தொழில், நான் இந்த மாதிரி காயர்ல பூந்தொட்டி தயார் பண்றது, இது ரிலேட்டடா தான் என் மைண்டுக்குள்ள இருக்கும். கட்சி பணியை பார்ப்பேன், அதுக்கப்புறம் இந்த பணியை பார்ப்பேன்.
மும்பை வரைக்கும் போய் எக்ஸ்போல கலந்துக்கிறது, கோயம்புத்தூர்ல எக்ஸ்போல கலந்துக்கிறது, சென்னையில எக்ஸ்போ கலந்துக்கிறது, என்னுடைய சிந்தனையும் என்னுடைய செயல்பாடும் அந்த ஸ்பாக்ல உக்காந்து சம்பாதிக்கிற ஒரு பொம்பளைன்னு ஒரு சொல்றீங்களே, வாயில நரம்பு இல்லாம மேல இறைவன் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. உண்டு உனக்கெல்லாம். மேல கடவுள் பார்த்துட்டே இருப்பாரு. ஒரு கண்ணியமான பெண்ண நீ வாயில சொன்னாலும் அதுவும் தண்டனைக்குரிய குற்றம் உனக்கு இருக்கு. இந்த கழக தோழர்கள்னாலேயே இவ்வளோ பெரிய பழிய நான் அபாண்டமா சுமந்துட்டு, கழக தோழர்கள்னாலேயே அப்படின்ட்டு நான் பதில் சொல்றதுன்னு பெரியவங்க எல்லாம் கோவிச்சு கூடாது. நான் ஆசிரியரா இருந்த இத்தனை வருஷத்துல ஒரு பழி கூட என் மேல யாரும் போட்டதில்லை. கட்சிக்குள்ள வந்து 2 வருஷம் 3 வருஷத்துக்குள்ள எங்கெங்க என்னன்னு போட்டு அடிக்கிற அடி, அம்மா சாமி, கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அதுல இது கிரீடம் வச்ச மாதிரியான பெரிய விஷயம் இங்கதான் நடந்துச்சு. இத வந்து எனக்கு ஆதாரம் இல்லை ப்ரூஃப் பண்றதுக்கு. ஆனா தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நான் போட்டு வாங்குறேன். முதல் அறிக்கை யாரு கொடுத்தது, யாருடைய கம்ப்ளைண்ட் பில்ல கொடுத்ததுன்னு கண்டிப்பா நான் இனிமே வாங்கிடுவேன். அந்த மாதிரி என்னை படாத பாடு படுத்துனதுனால அந்த ஆபீஸும் வேணாம், அந்த பிசினஸும் வேணாம். என்னுடைய ட்ரீம் அது. அந்த காயர் சாப்பிடுறது என்னுடைய ட்ரீம். அருவருப்பா இருந்துருச்சு எனக்கு. அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிறதும் அந்த ஆபீஸ்க்குள்ள இருக்கிறதும் என் மனசுக்குள்ள அருவருப்பா இருந்துச்சு. அந்த ஆபீஸுக்கு இப்படி எடுத்து வச்சா வீடு சுத்திலையும், அங்க அந்த ஏரியாக்குள்ளார எல்லாம் வீடுகள். அங்க இருக்கிறவங்களை கேட்டாலே தெரியாத, 10 அடி கேப்ல யாரு வராங்க யாரு போறாங்கன்னு தெரியாத, தெரிஞ்சுது உங்களுக்கு. ஆனா அதெல்லாம் நீங்க வெளியில காட்டாம என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. இத நான் காவல்துறையும் சொல்ல முடியாது, கழகத்தோழரையும் சொல்ல முடியாது, சாமி கிட்டதான் சொல்லியிருக்கணும். அது எல்லாமே பாத்துக்கிட்டோம், சாமி பாத்துக்கிட்டோம். ஓகேவா? இந்த தொழில் தான் அங்க நடந்தது. இந்த இதெல்லாம் பாத்துட்டீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் வந்து பெருசா என் தாய் மாதிரி நினைச்ச உங்களை இவ்வளவு விளக்கமா உங்களுக்காக தான், உங்க 3 பேத்துக்காக தான் இந்த வீடியோவே நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சாரி மதனான்னு சொல்லாதீங்க. சாரி மதனான்னு சொல்லாங்க. இந்த உலகமே இருக்கட்டும், இருண்டு போய் சொல்லட்டும். என்னங்க ஒரு பேஸ்புக்ல ஒரு 4-5 பேர் அங்கிட்ட இங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டாக்கா, அது என்னன்னு நீங்க வந்து என்கிட்ட கேட்டிருக்கிறத என்னால தாங்கிக்க முடியல. அது என்ன ஸ்பான் எப்படி கேட்டீங்க எனக்கு புரியல. அதனால சாரி மதனான்ட்டு வந்து என்கிட்ட கேட்காதீங்க. இதுக்கு மேல உங்களோட யாருடையும் நான் பேச மாட்டேன். உங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. இது சார்ந்து என்னுடைய முகநூல் நண்பர்கள் எத்தனை பேர் எனக்கு தனிச்சாட்ல வந்து அவ்வளோ ஆறுதல் சொன்னாங்க. கடந்து போங்க, அதெல்லாம் மாஃபியா. அருமையான வார்த்தைங்க அது. ஃபேஸ்புக் மாஃபியா உண்மை. அவங்களுக்கு வந்து அது ஒரு சைக்கோ மாதிரியான ஆளுங்க. சும்மா உன்னை கண்டோனே அதை ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வைரல் பண்ணி விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்பானுங்க. அந்த மாதிரியானவங்க எல்லாம் இல்ல இருக்கிற இந்த உலகத்துல. என்னுடைய தனிச்சாட்டுல வந்து எத்தனை பேரு எவ்வளவு ஆறுதல் சொன்னீங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போன்ல வந்து அப்படி பண்ணீங்க, எனக்கு இதுதான் பிடிக்கல, எனக்கு ஆறுதலே சொல்லாதீங்க. இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. என் உரிமை, என் முடிவு, என் உரிமை. இன்னைக்கு இப்படி இருக்கும், நாளைக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் பட்ட விஷயங்கள் தான் காரணம். நான் பட்ட என்னுடைய பெருமைக்கும் என்னுடைய கௌரவத்துக்கும் கண்ணியத்துக்கும் குந்தகம் விளைவிக்கிறதுனால தான் நான் அதை விட்டு போனேன். நாளைக்கு என்ன முடிவெடுப்பேங்கிறது என் கையில தான் இருக்கு, யார் கையில இல்ல. ஏன்னா யாராவது வந்து நீங்க பேசுனீங்களா? இல்ல யாரும் பேசல. இப்ப இதுதாங்கிறது நீங்க நிதர்சனமா ப்ரூவ் பண்ணிட்டீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதனால போயிட்டு வரேன். அப்புறம் இன்னொன்னு, யமுனா யமுனா கேசவன் அந்த போட்டோ போட்டு விடுங்க, அந்த போட்டோவை போட்டு விடுங்க. இந்த மாதிரி யமுனா கேசவன் அந்த ரவுண்ட் பண்ணி காட்டுங்க. யமுனா கேசவன் என்ன கதையை சொல்லிட்டோம், போய் அங்க ஏதோ கண்ணா பின்னான்னு எழுதிருக்கீங்க. என் கையில இல்ல, எல்லாத்தையும் சொல்லி விட்டுருவேன் நானு. சரி, ஓகே. நான் வந்தது வேற விஷயம். அதனால கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு இந்த வார்த்தைக்கு அர்த்தமா ஒரு சில விஷயங்கள்ல நான் வார்த்தை விட்டுருந்தா கூட என்னுடைய முகநூல் நண்பர்களா இருக்கட்டும், வெளியில பாக்குறவங்களாகட்டும் மன்னிச்சுக்கோங்க. இது யாருக்கு? உத்தமமானவர்களுக்கு. அம்மா அம்மா
நீங்க இப்படிலாம் பேசாதீங்கம்மா, இந்த மாதிரிலாம் நீங்க இப்படி பண்ணவே கூடாது, யார் வேணா சொல்லிட்டு போட்டோம் சொன்னீங்க பாருங்க. அந்த உத்தமமான மனுஷங்களுக்கு இதை நான் டெலிட்டே பண்ண மாட்டேன், இப்படியே இருக்கும். அதனால வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் கடுமையா நான் சொல்லியிருந்தேன். நான் தான் சொல்லிட்டேனே, இதை விடவும் பேசுவேன். வேண்டாம், இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.